பாடசாலைக்கு வருகை தந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். புரட்சியாளர் அம்பேத்கரை போல நாம் ஒவ்வொருவரும் இந்த விளிம்பு நிலை சமூகத்தில் இருந்து தலைசிறந்த நன்றியாளர்களாக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் விளிம்பு நிலை மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே நாம் குவிக்க இயலும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மொழியிலே சொல்றேன். காலகாலமாக நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சமூகம் மட்டும் என்ன பண்ணல, நம்ம பாட்டனாக இருந்தாலும் கூட்டனாக இருந்தாலும் சரி, என்னது பள்ளிக்கூட வாசம் என்னன்னே தெரியாது. ஏன்னா என்னது, நமக்கு வாழ்வாதாரத்துக்கு அவ்வளவு ஒரு நெருக்கடிகளை இந்த சமூக பின்னணி நமக்கு கொடுத்துருக்கு. என்ன சமூக பின்னணி அப்படின்னா, நம்ம மட்டும்தான் நம்மக்கிட்ட சுலபமாக சொல்கிறேன், நம்மக்கிட்ட 10 ஏக்கர் 12 ஏக்கர் சொத்து சுகம் கிடையாது, கொட்டி நிறையா பணம் கிடையாது, வீட்டில் உட்காந்துக்கிட்டே சோறு திங்கிறதுக்கு எந்த வகையான வழியும் கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு பாடுபட்டு உருவாக்கி கொடுத்த இந்த இடஒதுக்கீடின் மூலமாக கிடைத்த இந்த கல்வி மட்டும்தான். இந்த கல்வியை மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். த பவர் ஆஃப் வெப்பன் ஆஃப் அவர் சொசைட்டி. இந்த சமூகத்தினுடைய உயர்வுக்கு அம்பேத்கர் நமக்கு வழிவகுத்து கொடுத்துட்டு போன ஒரே ஒரு வெப்பன் என்ன அப்படின்னா கல்வி மட்டும்தான். சரியா? இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பேராசிரியராக வந்து நிற்கிறேன் அப்படின்னா, நான் பேராசிரியர், என்னோட மனைவி பேராசிரியர், என்னுடைய சகோதரர் பேராசிரியர், என்னோட தங்கச்சிங்க 2 பேரும் டீச்சர். ஓகேவா? ஆனால் எங்கள் அப்பா என்ன தெரியுமா பண்ணார், தெருவா மீன் கோலமாவு தான் விற்றார். எங்கள் அப்பா 3வது கூட படிக்கலை. இன்னைக்கு நாங்களாம் படித்து மேலே வந்ததால் இன்னைக்கு வாத்தியாராக அந்த இடத்துல நிற்கிறோம். அதுக்கு என்ன காரணம், எங்ககிட்ட எந்த பொருளாதார பின்புலமும் கிடையாது. என்னது, என்ன பண்ணணும், படித்தா மட்டும்தான் இந்த சமூகத்தை மேலே வர முடியும். நம்ம அப்பாவை வாடா போடா, நம்ம தாத்தாவை வாடா போடான்னு சொன்னவன் நீ படிச்சுட்டு ஒரு அதிகாரத்துக்கு வந்தா வாங்க சார் உட்காருங்கன்னு சொல்றான் பாரு, அதுதான் நமக்கு கிடைக்க மிகப்பெரிய வெற்றி. சரியா? அதனால என்ன சொல்லக்கூடாது, அப்பா அம்மாவே வீட்டில் இருன்னு சொன்னா கூட நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் பள்ளிக்கூடம் போறேன், பள்ளிக்கூடம் போயிட்டு படிச்சுட்டு யாரை போல ஆக போறேன், அம்பேத்கரை போல ஆக போறேன். சரியா? பணபலத்தை விட, பதவி பலத்தை விட, சொத்தை விட, இது எல்லாத்தை விடையும் ஆயுதம் என்னது, படிப்பு தான். அவ்வளவு கெத்து. சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா படிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது, வேற எதுவுமே பண்ண வேணாம். நல்லா படித்து ஒரு தாசில்தாராவோ ஒரு கலெக்டராவோ ஒரு அதிகாரத்தில் இருக்கணும். நம்ம வில்லேஜை பார்த்தாலே, நம்ம சேரிகளை பார்த்தாலே என்ன சொல்லுவாங்க, அடையாம்பா அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னது, நம்ம படித்து ஒரு அதிகாரத்துக்கு வந்தால் தான் என்ன சொல்லுவான், நம்மளை வாங்க சார்னு சொல்லுவான், வாங்க மேடம்னு சொல்லுவான். அதை சொல்ல வைக்கிறதுக்கு தான் நம்மளோட இவ்வளோ போராட்டம் பண்ணுறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் என்னது, இந்த மக்கள் விளிம்புலை மக்கள் மேலே வரணும், இவங்கெல்லாம் படித்து அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதுனால தன்னுடைய வாழ்நாளையே இந்த சமூகத்துக்காக அர்ப்பணிச்சுட்டு போயிருக்காரு. சுயநலத்தோட வாழ அவர் நினைச்சிருந்தா உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஆயிருக்கலாம். இன்னைக்கு அம்பானி பண்றாரு இல்லையா, 1000 கோடியில தன்னோட பிள்ளையோட கல்யாணத்தை பண்றாரு. சரியா? அதே போல புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும் நினைச்சிருந்தாரு அப்படின்னா, நம்மளை எல்லாம் அடமானம் வைக்கணும் அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா என்னது, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய 1வது பணக்காரனா வந்திருக்கான். இந்த இந்திய அளவுல இல்ல, உலக அளவுல. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம். இந்த நம்ம மக்கள் எல்லாம் படிக்கணும், நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பின்னால வர்ற சந்ததிகள் என்ன பண்ணக்கூடாது, படக்கூடாது, இவன் மேல வரணும், அதிகாரத்துல உட்காரணும், அதிகாரத்துல பகிர்வு வேணும். அதுக்கு என்ன பண்ணணும், இவனை படிச்சு அரசினுடைய அதிகாரத்துல ஒரு தாசில்தாராவோ ஒரு கலெக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ ஒரு பெரிய ஆபீசராவோ அந்த இடத்துல உட்காந்தா என்ன பண்ணுவான், அதிகாரத்தை கைப்பற்றணும். அதை அவர் முன்னணி பண்ணதுனாலதான் என்ன பண்ணாரு, நம்மளையெல்லாம் அடமானம் வைக்காம நமக்காக கடைசி வரைக்கும் போராடி நமக்குன்னு என்னது இடஒதுக்கீடு உருவாக்கி கொடுத்து இன்னைக்கு என்னது ஒருத்தன் 10,000 ரூபா கட்டி படிக்க வேண்டிய படிப்பை நம்ம 1500 ரூபா கட்டினா போதும். அந்த அளவுக்கு ஐயா நமக்கு வழிவகையை உருவாக்கி விட்டுட்டு போயிருக்காரு. சரியா? இன்னைக்கு நான் 6 பட்டங்களை பெற்றிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 5 புத்தகங்களை எழுதியிருக்கேன். எனக்கு எந்த வித பொருளாதார பின்னணியும் கிடையாது.
பொருளாதார பின்னணியும் கிடையாது. படிச்சா மட்டும்தான். படிச்சாதான் நம்மளை மதிப்பானுங்க. என்னது, வேற யாருமே மதிக்கவே மாட்டான். படிச்சுட்டு நல்ல ஒரு அதிகாரத்துக்கு போகணும், உட்காரணும். உன்னை யாரு, நம்ம தாத்தாவை யாரு, நம்ம அப்பனை யாரு வாடா போடான்னு சொன்னானோ அவன் என்ன பண்ணணும், உன்னை வாங்க சார்னு சொல்லணும், வாங்க மேடம்னு சொல்லணும். அதை நமக்கு சொல்ல வைக்கணும்னா அதுக்கு இருக்க ஒன்னே ஒன்று வெப்பன் என்ன அப்படின்னா படிக்கணும். படிச்சு சாதாரண படிப்பு படிக்க கூடாது, 10ஓட 11 நம்ம இருக்கக்கூடாது, அந்த ஒன்னா நம்ம இருக்கணும். என்னது, 10 பேர் படிச்சான் 10வது ஆளா வந்தாங்கலாம் இருக்கக்கூடாது. இந்த சமூகம் என்னது, தொடர்ந்து படிக்கணும், கல்வியாளர்களா உருவாகணும். அதிகம் படிச்சாதான் இந்த சமூகத்தை நோக்கி என்னது அதிகாரம் நம்ம கிட்ட வந்துருக்கும். இல்ல எப்படி அதிகாரம் வரும், நம்ம ஊர்ல 2 கலெக்டர் இருக்கணும், 4 தாசில்தார் இருக்கணும், 5 விஏஓ இருக்கணும். அப்படி வரும்போது என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம நகருவோம் இல்லையா? சரியா, புரியுதா? அப்ப என்ன பண்ணோம், சார் இதெல்லாம் எப்போ சார் நடக்கும்? கண்டிப்பா நடக்கும். எப்போ, நீ படிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு அதிகாரத்துல இருந்தா இது எல்லாமே நடக்கும். இன்னும் 10-15 ஆண்டுகள் என்ன பண்ணோம், இப்படி ஒரு சமூகமே எப்படி இருக்கும், அதிகாரத்துல உட்காரணும், இந்த நாட்டையே ஆள்ற இடத்துல நம்மளாம் இருக்கணும். அப்படின்னா உங்க கையில தான் இருக்கு. பெரியவங்கெல்லாம் என்னது, அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. சரியா, எதிர்காலத்தை அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. இனிமே அவங்க கிட்ட சொல்லி எதுவும் எந்த பயனும் கிடையாது. நீங்க தான் இனிமே இந்த சமூகத்தை வழிநடத்த போறது நீங்க தான். நாளை இந்த நாட்டை ஆள போறது நீங்க தான். சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தூண்களா இருக்க போறது நீங்க தான். அப்ப என்ன பண்ணணும், நீங்க சரியா இருந்தாதான், நீங்க சரியா படிச்சாதான் இந்த சமூகம் மேல வரும். நம்மளை பார்த்து 4 பேர் கையெடுத்து கும்பிடுவான்.